நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், நம்மை நினைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். திருப்பாடல் 96. தூய்மை வாழ்வு வாழ்ந்தவர் அன்னை மரியா. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7:17. இயேசு என்னும் நற்கனியை நமக்கு கொடுத்தவர் நல்ல மரமாகிய தூய்மை மிகுந்த அன்னை மரியாள். எனவே பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுவோம். இன்று தூய்மையும் பரிசுத்தமும் மாசற்றதும் அமல உற்பவியான அன்பு நிறைந்த புனித அன்னையின் திருவிழாவினை கொண்டாடி வருகிறோம். இன்றைய நாளை சிறப்பான முறையில் தூய்மை நிறைந்த அன்னை மரியாளின் பரிந்துரைகளையும் ஆசிரியையும் பெற்றுத்தர மாம்பாக்கம் பங்கு தந்தை அருள் தந்தை வேளாங்கண்ணி அவர்கள் வருகை தந்துள்ளார். இவர்களை ஆரோக்கிய அன்னை அன்பியத்தார் அனைவரும் இணைந்து வருக வருக என அழைக்கிறோம். நம் பங்கு தந்தையர்களையும் அன்பியத்தார் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறோம். மேலும் இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் அன்பு கட்டளைகளை கடைபிடியுங்கள். யோவான் 15:10. இந்த அன்பு கட்டளைகள் எல்லாம் ஏற்று தூய்மை வாழ்வு வாழ்ந்தவர் அன்னை மரியாள். நாமும் தூய வாழ்வு வாழ்ந்து அன்னை மரியாளுக்கு மகிமை வாழ்த்தை அர்ப்பணிக்க இந்த கல்வாரி பள்ளியில் கவனத்துடன் பங்கேற்போம். நாமும் தூய்மை வாழ்வில் வாழ உறுதி கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்று திருப்பலியிலே ஆரோக்கிய அன்னை குடும்பத்தில் இருக்கிற 12ஆம் வகுப்பு படிக்கிற அனைத்து குழந்தைகளையும் இறைவனறிவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் எழுதுகிற தேர்வு நல்ல முறையில் எழுத இறை ஆசீர் வேண்ட விடுதல் வழியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்று திருப்பலியிலே ருசிதா ராஜன் தன்னுடைய 36வது ஆண்டு திருமண நாளுக்கு நன்றியாகவும் இன்று திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இன்று திருப்பலியிலே ஜமாமரி இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோஸ்பின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பத்ரோஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மத்தேயு இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், புஷ்பம்மா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோஸ்பின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், லூட்ஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் சம்பத் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முன்னுரையில் நாம் வாசித்தோம். இன்றைய திருப்பலியை மாம்பாக்கம் பங்கு தந்தை வேளாங்கண்ணி தந்தை அவர்கள் மாம்பாக்கம் பங்கில் அல்ல, அவர் இன்றைக்கு வருகை தர முடியாத சூழலில் தந்தை ஆண்டனி கனகராஜ் HGN சபையை சார்ந்த தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். USA அமெரிக்காவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கிலே அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவரை சந்திக்க இன்று வந்திருக்கிறார். அந்த தந்தை அவர்கள் மாம்பாக்கம் பங்கு தந்தை அவர்கள் வர முடியாத சூழல் மாலை தான் தெரிவித்தார்கள். ஒரு 5 மணிக்கு தந்தை அவர்களை அணுகிய போது மிக பெருந்தன்மையோடு இந்த திருப்பலியை நிறைவேற்ற அவரை ஏற்றுக்கொண்டார். மிக குறுகிய நேரத்தில் இந்த திருப்பலியை அவர் நிறைவேற்ற நமக்கு
இசைவு தந்திருக்கிறார். தந்தை இவர்களுக்காக அவருடைய பணிக்காக ஜெபிப்போம். எனவே இன்றைய திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிற தந்தை ஆண்டனி கனகராஜ் அவருடைய இறைமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை, அந்த அற்புதமானவரை, அந்த அழகானவரை நம்முடைய உள்ளத்தினுடைய ஆத்துமத்தினுடைய அரியணையிலே அமரச் செய்யவும், ஆத்துமத்தின் அரியணையில் அமருகின்ற ஆண்டவருக்கு நாள்தோறும் வணக்கம் செலுத்திடவும், அன்னை மரியாளை போன்று அவருடைய தூய்மையை கடைபிடித்து, அவருடைய கண்ணியத்தை கடைபிடித்து, அவர் காட்டும் பாதையில் நடக்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்களின் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்
ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில் வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வாசகத்தின் கருத்து: என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வரை வசனங்கள். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருள் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோயிசன் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர்.
அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம்மை நாள்மா ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவே. மீட்பர் இறைவன் அவர் தம்மையே இதயம் நிறைந்து மகிழ்ந்திடுவே. தாழ்நிலை நின்ற தம் அடியாளை கடைக்கண் நோக்கி அருள் செய்தார். இதோ இந்நாள் முதல் தலைமுறைகள் பேருடையாளிட போற்றிடுமே. வல்லமை புனிதம் உடையவரே பெரியன எனக்கு செய்துள்ளார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு இரக்கம் என்றும் காட்டுபவர். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் சிறு குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வாழ்வு தருகிற உயிருள்ள வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவமே இவற்றை உங்களிடம் சொன்னேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அருட்தந்தை பார்த்துவிட்டு ஒரு 5:30 மணிக்கு ஆலயத்தை சுற்றி பார்க்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. புதிதாக ஏதாவது கோவிலுக்கு சென்றால் அந்த கோவிலிலே ஏதாவது 3 முக்கியமான கருத்துக்களை ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். முதன்முறை செல்லுகின்ற பொழுது அதை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் நமக்கு வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கும் ஒரு 3 முக்கியமான கருத்துக்கள் இருந்தது. ஆகவே கோவிலுக்கு வந்து முட்டி போட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த கோவிலுடைய பிரமிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. அட, இந்த கோயிலே எப்படி இருக்குதுன்னா விண்ணக ஜெருசலேம் எப்படி இருக்கும், அதுல இருக்கிற புனிதர்கள் எப்படி அழகா இருப்பாங்க, புனிதர்களுக்கு மத்தியிலே புனிதர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற அன்னை மரியாள் எவ்வளவு மாட்சியுடனும் மகிமையுடனும் உட்கார்ந்து இருப்பாங்க. நிறைவோடும் முழுமையோடும் எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரராக ஆண்டவர் எவ்வளவு மகிமையோடு இருப்பார். இதற்குத்தான் மன்னகத்தில் இருக்கின்ற எல்லா கோயில்களையும் அழகாக வடிவமைக்கிறார்களோ. இது பாருங்க, இந்த அழகும் எழில்மிகு ஓவியங்களும் கலை நுண்ணறிவோடு வடிவமைக்கப்பட்ட எல்லாமே இது கிடையாது உங்க வீடு. இது அந்த விண்ணக வீட்டினுடைய ஒரு முன் சுவை, appetizer. இத பாருங்க, இத பார்த்த உடனே அந்த விண்ணக கோவில் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ஒரு சிந்தனையோடு நான் இருந்துட்டு கீழே இறங்கி போனப்போ ஃபாதர் இன்னைக்கு உங்களால பூச வைக்க முடியுமா என்று கேட்டார். அடிச்சுடா லாட்ரி நமக்கு இன்னைக்கு. இத சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லுல 2 மாங்காய். கடவுள்கிட்ட வந்து வேண்டும் வரமும் கிடைத்தது, கடவுளுக்காக இந்த பழியை ஒப்பு கடக்கிற வரமும் கிடைத்தது. அப்போ உள்ளுக்குள்ளார என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பானது. அந்த இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு தான் இதோ உங்களிடம் நான் முன்பு நின்று கொண்டு இந்த திருப்பலியை, இந்த இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருக்குமே, குருவான எல்லாருக்குமே 2 விஷயங்களை பற்றி ஜெபிப்பதற்கும் 2 விஷயங்களை பற்றி மறையுரையாற்றுவதற்கும் கொள்ள பிரியம் இருக்கும், அளவு கடந்த பிரியம் இருக்கும். ஒன்று நற்கருணையை பற்றி உணர்வோடும் உணர்ச்சியோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிர்வோடும் ஆச்சரியத்தோடும் குருவானவர்களுக்கெல்லாம் அதை பற்றி பேச பிடிக்கும். அதை பற்றி மறையுரை ஆற்றுகின்ற பொழுது அந்த நற்கருணை பக்திக்கு எதிரானவர்களை எல்லாம் மூடர்களாக விவரிக்கவும், அவர்களை எல்லாம் கள்வர்களாக கயவர்களாக நாங்கள் சொல்லி புரிய வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் தான் அன்னை மரியாளை பற்றி எங்களுக்கு பேச சொன்னாலும், எங்களை பற்றி அன்னை மரியாளை பற்றி மறையுரை கொடுக்க சொன்னாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆச்சரியத்தோடும் அதிர்வோடும் ஈடுபாட்டோடும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னை மரியாளை பற்றி பேசுவது. ஆனால் அப்படி நாங்கள் மறையுரை ஆற்ற முற்படுகின்ற விளைகின்ற பொழுது யதார்த்தமான ஒரு நடுக்கம் இருக்கும், யதார்த்தமான ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் நியாயமான பயம். என்ன ஏன் தெரியுமா? என்னதான் புதுசா உங்களுக்கு கேட்காத ஒரு மறையுரையை கொடுக்க முடியும்? நீங்கள் கேட்காத மறையுரையா? அன்னை மரியாளை பற்றி நீங்கள் கேட்காத போதனையா? நீங்கள் படிக்காத புத்தகங்களா? இவைகள் இல்லாததையா நான் புதிதாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று நியாயமான
நியாயமான ஒரு பதற்றம் இருக்கும். அந்த பதற்றம் தந்தை அவர்கள் எனக்கு அன்னை மரியாள் தூய்மையின் எடுத்துக்காட்டு என்கின்ற தலைப்பை கொடுத்த பொழுது அந்த பதற்றம் என்னை தொற்றிக்கொண்டது. முதலிலே நான் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இரண்டாவது, அந்த பதற்றத்தோடும் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் எல்லா அளவிலும் எனக்கு பயம் இல்லை. இறைவன் குருக்களை அழைத்து இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று நற்கருணை பக்தி, இன்னொன்று மாதா பக்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை ஒரு நாளும் தூய்மையின் அரசி, தூய்மைக்கு பிறப்பிடம், அமல உற்பவி, கன்னிமை குன்றா பெண்மணி, இப்படிப்பட்ட மறை உண்மை சார்ந்த விசுவாசம் நிறைந்த தத்துவங்களையும் உண்மைகளையும் சொல்லாமல் அன்னை மரியாளை பற்றி யோசிக்க கூட முடியாது. அன்னை மரியாளை சார்ந்திருக்கின்ற எல்லா விழாக்களும், அன்னை மரியாளை சார்ந்திருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும், மறை உண்மைகளும், மறை உண்மை சார்ந்த விழாக்களும், பெருவிழாக்களும் நம்முடைய திருச்சபையிலே எந்நாளும் பிழறா உண்மைகள் இருக்கிறது. இன்ஃபாலிபிள் ட்ரூத்ஸ். எந்த காலத்துக்கும் அவைகள் எல்லாம் உண்மை நிலையிலிருந்து ஒரு படி கூட கீழே இறங்காது. அவைகளெல்லாம் எந்நாளும் காலம் காலமாக, தொன்று தொட்ட காலம் முதல் இன்று வரை, இன்றிலிருந்து உலகம் அழியும் வரை எக்காலத்துக்கும் அந்த உண்மைகளை எல்லாம் தம்முடைய தாய் திருச்சபையானது பாரம்பரியமாக போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அன்னை மரியாள் எந்நாளும் கன்னிமை குன்றானவள், கன்னிமை குன்றா பேரரசியாக இருக்கின்றாள். அவள் தன்னுடைய மகனை தாயின் தன்னுடைய உதிரத்திலே தரித்த நாள் முதல் கிடையாது, தான் பிறந்த பொழுதே அவள் தூய்மையின் இருப்பிடமாகத்தான் இருந்திருந்தாள். இமாக்குலேட் கன்செப்ஷன். அவள் எந்நாளும் கன்னிமை குன்றானவள். தன் லூர்து நகரிலே காட்சி கொடுத்த பொழுது, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது, நாமே அமல உற்பவியாக இந்த உலகத்திலே, இந்த பூலோகத்திலே அவதாரம் எடுத்த அன்னை மரியாள் எல்லா திருவிழாக்களையும் பாருங்க, தூய்மையோடு சம்பந்தப்பட்டதார். எந்த திருவிழாவை எடுத்துக்க, அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. எல்லா பெயர்களையும் பாருங்க, ஏதோ ஒரு அந்த தூய்மையோடு ஒன்றித்தும், தூய்மையோடு ஒன்றித்திருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். தூய்மையையும் அன்னை மரியாளையும் பிரிக்க இயலாது. காரணம் என்னவென்றால், அது கடவுளுடைய திட்டம். அன்னை மரியாள் அமல உற்பவி என்றும், அன்னை மரியாள் கன்னிமை கெடாத மகளிர் என்றும், அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்றும், அப்போஸ்தலர்களின் ராக்கினி என்றும், எல்லா பெயர்களையும் அடைமொழிகளையும் கொண்டு நாம் அழைக்கின்ற பொழுது ஒன்றே ஒன்று தான் நாம் சொல்லுகின்றோம், அன்னை மரியாள் அவர்களே, நீர் எந்நாளும் கற்புக்கரசியாக இருக்கின்றீர், தூய்மைக்கு இருப்பிடமாக இருக்கின்றீர். தூய்மைக்கு அடையாளம் என்பது ஆண்டவரில் நிலைத்திருப்பதுதான். இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டோம், நீர் என்னில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரில் நிலைத்திருப்பதுதான் தூய்மைக்கு அடையாளம். ஆண்டவரோடு இணைந்திருப்பதுதான். நமக்கு சில இடங்களுக்கெல்லாம் போறோம் இல்லையா, போகின்ற பொழுது நம்முடைய போனுக்கு ரிசப்ஷன் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது. அப்போ போன் வேலை செய்யாது. அலைபேசி, தொலைபேசி எதுவும் வேலை செய்யாது. ரிசப்ஷன் இல்லைனாக்கா போன் வேலை. நம்முடைய ஆத்மாவும் அப்படித்தான். ஆண்டவரோடு தொடர்பு இல்லை என்றால், கனெக்ஷன் இல்லை என்றால், ரிசப்ஷன் இல்லை என்றால் ஆன்மா வேலை செய்யாது. இல்லை என்றால் ஆன்மா வேற யாருக்கோ வேலை செய்யுதுன்னு அர்த்தமாயிடும். ஆண்டவருக்கு வேலை செய்யவில்லை என்று அர்த்தமாயிடும். எந்நாளும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதும், அவரில் நிலைத்திருப்பதும், அவரோடு ஒன்றித்திருப்பதும் தான் தூய்மையான வாழ்க்கை. வேற என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
வேற என்ன சொல்ல முடியும்? வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவரோடு நிலைத்திருப்பது தான் தூய்மையான வாழ்க்கை. ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது தான். அன்னை மரியாள் ஆண்டவரோடு எந்நாளும் நிலைத்திருந்தால், ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தால், ஆண்டவரோடு இறுதி பயணம் வரை ஆண்டவரோடு தான் இருந்தால். அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் தன்னுடைய உதிரத்தை சொட்டு சொட்டாக இந்த உலகிற்கு, உலகத்தினுடைய மீட்பிற்காக சிந்திய பொழுது அன்னை மரியாள் அந்த இறுதி பயணம் வரை இருந்தார். பிரிக்கவே இயலாது. நாமும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாம் நல்லதென கண்டார். எல்லாம் நல்லதென கண்டார். கடலை படைத்தார். கடலோடு கடல் மீன்களை படைத்தார். கடல் வாழ் விலங்குகளை படைத்தார். அந்த கடல் வாழ் விலங்குகளை தண்ணில் இருந்து பிரித்தா என்ன ஆகும்? அம்பேலாயிடும், செத்துரும். மரம் செடி கொடிகளை எல்லாம் இந்த படைத்தார். பூமியை படைத்தார். பூமியிலே மரம் செடி கொடிகளை படைத்தார். பூமியிலிருந்து மரத்தையும் செடித்தையும் பிடித்து எரிந்து விடுங்க, என்ன ஆகும்? மரம் மரணித்து போகும், செடிகள் எல்லாம் செத்து போயிடும். இயேசு அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். ஆண்டவரில் நாம் நிலைத்தில்லை என்றால் நாமும் வேரோடு பிடிந்து எரியப்பட்ட வாழ்வில்லாத மரமும் செடிகளுக்கு சமமாகி விடுவோம், மரணித்து போய்விடுவோம். இறைவனோடு ஒன்றித்திருப்பதுதான் தூய்மையான வாழ்க்கை. இறைவனோடு ஒன்றித்திருப்பதுதான் ஆண்டவருடைய குரல் கேட்கும். எனக்கு விவிலியத்திலே ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு உருவகம், இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உருவகம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு நல்ல ஆயன். இஸ் a good shepherd. ஏன் தெரியுமா? இந்த ஒரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கும். காரணம் என்னவென்றால், ஆயன் மந்தைகளை அறிந்திருக்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல, மந்தைகள் ஆண்டவருடைய குரலை தெரிந்திருக்கிறது. மந்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய சொல்லை கேட்பது மட்டுமல்லாமல் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான். அமெரிக்காவில் நான் இருக்கிற இடத்துல 2 வகையான நாய்கள் இருக்கும். அங்க 2 வகையான நாய்கள் இருக்கும். ஒரு நாய் எந்நாளும் லீஷ், அவருடைய கழுத்திலே ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டிலே ஒரு லீச் இருக்கும், ஒரு கயிறு கட்டி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு தான் அந்த நாயை வெளியே கூட்டிக் கொண்டு செல்ல முடியும். அதாவது அந்த நாய் கயிற்றிலே எந்நாளும் கண்ட்ரோல்ல வைக்கப்பட்டிருக்கும். அந்த கயிற்றை விட்டு அந்த நாய் ஓடிடும். இல்லை என்றால் தன்னுடைய நிலை மாறி ஏதாவது செய்துவிடும். எந்நாளும் அதை பிடித்து கொண்டே இருக்கும். இன்னொரு வகையான நாய்கள் இருக்கிறது. அந்த நாயினுடைய முதல்வர், ஓனர், உரிமையாளர் கழுத்திலே பெல்ட்டும் இருக்காது, அந்த பெல்ட்டிலே கட்டப்பட்ட லீஷும் இருக்காது, கயிறும் இருக்காது. ஆனால் தன்னுடைய முதலாளியோடு சுதந்திரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. சுதந்திரமாக இருக்கு. யாருடைய கண்ட்ரோலுக்கும் இல்லை, யாருடைய அடிமைத்தனத்திற்கும் இல்லை. அது ரொம்ப சுதந்திரமா இருக்கு. கயிறோடு கட்டப்பட்டு அந்த லீச்சோடு எந்நாளும் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்ற நாய் காரணம் இருக்கிறது என்றால், அந்த நாய்க்கு தன்னுடைய முதலாளியுடைய குரல் தெரியவில்லை, அவருடைய குரலுக்கு கட்டுப்பட்டு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு நாய் எந்நாளும் தன்னுடைய முதலாளிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அவருடைய குரல் நன்றாக தெரிகிறது, அவர் சொற்படி கேட்கிறது. அதாவது அந்த நாய் பயிற்சி பெற்றிருக்கிறது, தன்னுடைய முதலாளியுடைய குரலை கேட்பதற்கு பயிற்சி பெற்றிருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு அவர் படி நடக்கின்றோமோ நாம் சுதந்திரமாக வாழ முடியும். அந்த நாயை போன்று நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். நமக்கு எந்தவித அழுத்தமும், நமக்கு எந்த விதமான அடிமை சங்கிலிகளும், நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தேவையில்லை. ஏனால் நாம் மந்தைகளாக நல்லாயனுடைய குரலை கேட்டு அவர் சொற்படி நடப்பதற்கு நாம் பயிற்சி பெற்றிருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்னாலும் பலவிதமான கட்டுப்பாடுகளுடனும், பலவிதமான கவசங்களுடனும், பலவிதமான நெறிமுறைகளுடனும் நாம் என்னாலும் ஒரு விதமான ஒப்ரேஷனுக்குள்ளார நாம் இருப்போம். அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய சொற்படி, அன்னை மரியாளிடம் தூய்மையினுடைய முதல் எடுத்துக்காட்டு என்னவென்றால், எந்நாளும் ஆண்டவருடைய சொல்லுக்கு அவள் கட்டுப்பட்டு இருந்தாள்.
இதோ உமது அடிமை என்று ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்த அந்த நாள் முதல் கல்வாரி மலையிலே தன்னுடைய ஒரே மைந்தன் உலகத்தின் மீட்புக்காக முழுமையாக கையளித்த அந்த நிமிடம் வரை என்னாலும் ஆண்டவருடைய சொல்லுக்கும் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்தார். அந்த கட்டுப்பாட்டிலே அவளுக்கு சுதந்திரம் இருக்கிறது. யாரோ ஆண்டவரிடம் திணிக்கவில்லை. ஆண்டவருடைய சுதந்திரத்தை, அன்னை மரியாளுடைய சுதந்திரத்தை பறித்து இதை நீ செய்தாக வேண்டும் என்று அவளை மிகவும் பலவந்தமாக உட்படுத்தவில்லை. சுதந்திரமாக அதை ஏற்றுக்கொண்டார். சுதந்திரம் தூய்மைக்கு அடையாளமே அதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவரோடு இணைந்திருப்பது தாங்க. இன்னைக்கு எவ்வளவோ பாவங்கள் எவ்வளவோ இடத்துல விளைந்து செழிந்து கிடக்கிறது. அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லைங்க. அதனாலதாங்க அங்கெல்லாம் ஆண்டவரே இல்லை. ஒரே கோபம், ஒரே போர்க்களம், ஒரே பிரச்சனைங்க. காரணம் என்னவெல்லாம் அங்கெல்லாம் ஆண்டவரே இல்லைங்க. ஆண்டவருக்கு அவர்கள் வேலை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைத்து விடுகிறார். எவ்வளவு இடம் செய்தித்தாளை வாசிங்க, காணொலியை பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள், போர்கள், கலகங்கள், கற்பழிப்புகள், வன்கொடுமைகள், பிரச்சனைங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. காரணம் என்னவென்றால் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவரோடு தொடர்பே இல்லைங்க. மண்ணிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த மரம் செடியை கொடியை போன்று அவங்களோட வாழ்வு என்னாலும் மரணித்து போய் கொண்டிருக்கிறது. நீரிலிருந்து பிரித்த மீனாக அவருடைய வாழ்வு துடிதுடித்து மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய சொற்படி கேட்டு வாழ்வதே தூய்மை கிடையாது. நமக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கு யாரு மாடல்னு சொன்ன உடனே எல்லாருமே சினிமா நடிகர்களை தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சினிமா நடிகர்களை தான் சொல்லுவாங்க. நமக்கு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் தான். அவள் வழி செல்வோம், அவர் வழி செல்லுவோம், அவர் பாதம் நடப்போம். நிறைய கொடுத்துட்டாங்க அன்னை மரியாள் நமக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்னை மரியாளுக்கு கோவில்களும் விழாக்களும் இருக்கிற காரணம் என்னவென்றால் கேட்பதையெல்லாம் வாரி வழங்குகிறார். அந்த அன்னை மரியாளுடைய சொற்படி கேட்டு அந்த மரியாளுக்கு நாம் எந்நாளும் விசுவாசம் உள்ள மக்களாக வாழ்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரிடம், அந்த அற்புதமானவரிடம், அழகானவரிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். நான் தூயவர், நீங்களும் தூயவர்களாய் இருங்கள் என்று கூறிய இறைவா, உமது திரு அவையையும் அதன் திருப்பணியாளர்களையும் தூய்மையால் அருள்பொழிவு செய்து வழிநடத்தி வருகின்றீர். அன்பு, அமைதி, இரக்கம், ஒற்றுமை, நற்கன்னிகளை தங்கள் சொல்லாலும் செயலாலும் இவ்வுலகிற்கு பணியாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் அன்பு தேவனே, எம் நாட்டிலும் உலகிலும் நாளுக்கு நாள் நடந்திடும் போர், பகை, வெறுப்பு, வன்மம் போன்ற குறைகள் நீங்கவும், குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை தழைத்தோங்கி வளர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்போடு அரவணைக்கும் அன்பு தந்தையே இறைவா, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஞாபகத்தையும் எவ்வித பயமின்றி தேர்வினை நல்ல முறையில் எழுத வேண்டிய அருளையும் ஆசிரையும் கொடுத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயவர் 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 என்று எந்நாளும் எப்பொழுதும் போற்றி புகழப்பெறும் விண்ணக தந்தையே,
மன்றாட்டை கேட்டருளும். தூய்மை நிறைந்த அன்னையே, எங்களுக்கு தாயாக வழங்கிய இயேசுவே, இன்று இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும் அவர்களின் குடும்பத்தாரையும் இவர்களின் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும், குறிப்பாக ஆரோக்கிய அன்னை அன்பியத்தார் குடும்பத்தார்களையும் இவர்களின் வேண்டுதல் தேவைகள் நற்கனி வரங்களை அளித்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் உமது பாதத்தில் சமர்ப்பித்த எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்துள்ளோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் இம்மைப்போவே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் இம்மைப்போவே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறை
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது தூய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி மாட்சி பயப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுகன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என்
நிறைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வணக்க மாதத்தினுடைய 19ஆம் நாள் வழிபாட்டில் நான் பங்கெடுத்து தூய்மை வாழ்வு வாழ்ந்தவர் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையை தியானித்திருக்கிறோம். நான் திருப்பலியுடைய முன்னுரையில் சொன்னது போல இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வரவேண்டிய அருட்தந்தை வேளாங்கண்ணி பங்கு தந்தை மாம்பாக்கும் அவர்கள் திடீரென்று தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலாமல் போனது. தந்தை அவர்கள் ஒரு 5 மணி அளவிலே பங்கு அலுவலகத்துக்கு வந்து என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவருடைய உறவினர் ஒரு பையன் இங்கே புது நன்மை வகுப்புகளிலே பங்கெடுத்து கேட்டகிசம் படித்து கொண்டிருக்கிறார். அவரோடு வந்து ஆலயத்தில் ஜெபம் செய்து இந்த ஜெபமெல்லாம் முடித்து கீழே நின்று கொண்டிருக்கிற போது தந்தையை பார்த்து கேட்டேன், இன்றைக்கு வரவேண்டிய குருவானவர் வரவில்லை, நீங்கள் திருப்பலி ஆற்ற முடியுமா என்று சொல்லி தந்தை அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு குறுகிய காலம் என்றாலும் அதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய திருப்பலியை நாம் பார்த்தோம், பங்கெடுத்தோம், அவருடைய மறையுரை கேட்டோம். ஏதோ 1 மணி நேரத்தில் 5:30 மணிக்கு சொன்னேன், 6:30 மணிக்கு வந்து திருப்பலி ஆற்றுகிறார். ஏதோ 1 மணி நேரத்தில் இந்த மறையுரையை தயாரித்தது போல இல்லை. நிறைய நேரம் அமர்ந்து சிந்தித்து இந்த மறையுரையை தயாரித்தது போல ஒரு பொருள் மிகுந்த அர்த்தம் மிகுந்த ஒரு மறையுரையை ஆற்றினார். அப்போதே நான் நினைத்தேன், ரொம்ப அறிவாளியாக இருக்க வேண்டும். He should be a very intellectual. At the same time, he should be very spiritual. கடவுளோடு இணைந்த ஒரு மனிதராக இருந்தால்தான் உடனடியாக இதுபோல மறையுரைகள் கொடுக்க முடியும். நான் கூட அமெரிக்க நாட்டில் இருந்தார், தமிழெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். பார்த்தா நம்மளோட அதிகமான அழகான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். எவ்விதமான தடையும் எவ்விதமான தடங்களும் இல்லாமல் இங்கேயே பணி செய்து இங்கேயே இருப்பது போல அவருடைய தமிழ் உரை நடை, தமிழ் வார்த்தைகள் மிக அழகாக இருந்தன, அர்த்தம் பொதிந்ததாக இருந்தன. எனவே அந்த தந்தை இந்த நாளை சிறப்புறச் செய்திருக்கிறார். நம்மை இன்னும் கொஞ்சம் தூய்மையான வாழ்வுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதுதான் தூய்மை என்கின்ற அழகான கருத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். தந்தை அவர்களுடைய பேர் ஆண்டனி கனகராஜ், HGN. அது ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ், நற்செய்தி அறிவிக்கிற சபை. அந்த சபைக்கேற்றாற் போல தந்தை அவர்கள் இருக்கிறார். அவர் 2005ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2006ஆம் ஆண்டு அவர்கள் சபையினுடைய மைனஸ் செமினருடைய ரெக்டராக 3 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு திருச்சியில் இருக்கிற பங்கினுடைய பங்கு பணியாளராக பள்ளி கொடுத்தான்பட்டி என்ற பங்கினுடைய பங்கு பணியாளராக பணியாற்றியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு நாங்குநேரி அங்கே இருக்கக்கூடிய தியான மையத்திலே இயக்குநராக பணி செய்து 2014ஆம் ஆண்டு அவர்களுடைய சபையினுடைய ப்ராவின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற பதவியில் இருந்து பணியாற்றியிருக்கிறார். 2018 முதல் இந்த நாள் வரையிலும் அவர் USA ஸ்டேட்ஸ் அமெரிக்க நாட்டிலே ஒரு பங்கு தளத்திலே பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்க, உடல் உள்ள நலமுடன் வாழ நாம் அவருக்காக ஜெபிப்போம். இன்று நம்முடைய அழைத்தலை ஏற்று நம்ம திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கிற ஆரோக்கிய அன்னை அன்பியத்தை சார்ந்த திருவாளர் ததேயூஸ் பொன்னாடை போர்த்த திரு தாமஸ் ஜோசப் அவர்கள் பரிசினை தந்து மகிழ்கிறார்கள்.
இன்றைய வழிபாட்டை திரு ஜெபமாலையை அன்னையினுடைய அழகிய தேரை அலங்கரித்து வழிபாடுகளை சிறப்பித்திருக்கிற ஆரோக்கிய அன்னை அன்பீதை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் அவர்களை வழிநடத்துகிற அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்க மாதத்தினுடைய 20ஆம் நாள் நாளைய தினம் திருத்தூதர்களை ஒன்று சேர்த்தவர் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையை வைத்து நாம் சிறப்பிக்கிறோம். வழிபாடுகளை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித பாத்திமா அன்னை அன்பியத்தை சார்ந்தவர்கள். வழிபாட்டை தலைமையேற்று திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கிறவர் அருத்தந்தை வின்சென்ட், பங்கு தந்தை பெருங்கோழி பங்கை சார்ந்தவர். தொடர்ந்து நாம் இந்த வணக்க மாதத்தில் பங்கேற்று இறை ஆசிரை பெறுவோம். பிரியமான ஒரு சில அறிவிப்புகள். நாளைய தினம் திருப்பலி முடிந்த பின்பு நாம் பங்கு திருவிழாவுக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பங்கு திருவிழாவினுடைய முதல் நாள் கொடியேற்ற திருவிழா திருப்பலியிலே வழிபாடுகளை சிறப்பிக்கிற அன்பியத்தை சார்ந்தவர்கள், இந்த வழிபாட்டினுடைய பகுதிகளை படிக்கிறவர்கள், முன்னுரை, மன்றாட்டு, வாசகனுடைய முன்னரை படிக்கிறவர்கள், அவர்கள் திருப்பலி முடிந்த பின்பு பயிற்சிக்காக பள்ளியினுடைய வளாகத்துக்கு வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அன்பியத்திலே யார் படிக்கிறார்கள் என்பதை தீர்மானம் செய்து நாளை தினம் அவர்கள் திருப்பலி முடிந்த பின்பு பயிற்சிக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானலே இந்த திருவிழா சமயத்திலே வழிபாடுகளில் பங்கெடுக்கிறவர்கள் மிக தெளிவாக புரியும்படியாக படிக்கக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிக்கிற அன்பியங்கள், வழிபாடுகளை படிக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பயிற்சிக்காக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். புது நன்மை வாங்குகிற பிள்ளைகள் அவருடைய பெற்றோருடைய கவனத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பிள்ளைகளுக்கு ஒப்புரு அருட்சாதனம் வழங்கப்படும். பெற்றோர்களும் இந்த அருட்சாதனத்திலே பங்கெடுத்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் தயாரித்து இந்த புது நன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெறுகிற இந்த திருப்பலியில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புது நன்மை அருட்சாதனம் பெறுகிற பிள்ளைகளிடம் அதுக்குண்டான செலவுகளுக்கு ஒரு 2000 ரூபாய் கேட்டிருந்தோம். நல்ல பிஷப்போடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை ஃப்ரேம் எல்லாம் போட்டு நல்ல வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக கொடுக்கலாம் என்று சொல்லி அதிகமாக கேட்டிருந்தோம். ஆனால் நிறைய குடும்பங்கள் பணம் கொடுப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே மிக ஆடம்பரமாக அதை செய்வதை விட்டுவிட்டு மக்களுடைய சூழலை புரிந்து கொண்டு 1000 ரூபாய் ஒரு மாணவருக்கு 1000 ரூபாய் என்று முடிவு செய்திருக்கிறோம். எனவே 2000 ரூபாய் கொடுத்தவங்க நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, இல்லை வேணுன்று வாங்கி கொண்டாலும் சரி, ஆனால் ஒரு மாணவருக்கு 1000 ரூபாய். ஏற்கனவே கொடுத்தவர்கள் நீங்கள் வந்து உதவி பங்கு தந்தையிடம் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற கொடுக்காதவர்கள் உடனடியாக நீங்கள் கொடுத்தால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்ய முடியும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த மாலை பொழுதிலே தர்மியான சந்தர்ப்பத்திலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பங்கு தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும்
ஒன்று சேர்ந்து ஜெபித்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணில் நொடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்ணில் நொடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாவே இயேசுவுக்கு நீ இன்னும் எழுதும் போதித்தாள். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாவே இயேசுவுக்கு நீ இன்னும் எழுதும் போதித்தாள். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண்பாரும் பரிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண்பாரும் பரிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.